ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன் தன்னை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. அன்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி எனும் திருவாசகத்தின் பெருவாசக சிறப்பிற்கு ஏற்க எல்லாம் வல்ல தில்லை பொன்னம்பலவாணனின் பேரருளாலே இறைவனை பற்றிய சிந்தனைகளை நாம் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறோம். அதன் ஒரு தொடர்ச்சியாக மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று பகவான் கீதையிலே உரைத்த வெகு சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தில் பாவை பாடல்கள் பிரசித்தி பெற்றன. அவற்றை பாவையும் பொருளும் என்னும் தலைப்பிலே இன்று முதல் திருவெம்பாவை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆதியும் அந்தமும் இல்லாரும் பேரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன். ஆதியும் அந்தமும் இல்லாரும் பேரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன். மார்கழி மாதத்தின் முதலாம் நாளான இன்று சிவபெருமானை நோக்கி மணிவாசக பெருந்தகை பாடிய திருவெம்பாவையின் முதலாவது பாடலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருவண்ணாமலையிலே ஆதியும் அந்தமும் இல்லாத கருணை கடலாக அரும் பெரும் ஜோதியாக அருளை தரும் ஜோதியாக அனைவரை காட்டிலும் இப்புவியிலே கருணையில் பெரிய ஜோதியாக இருக்கும் திருவண்ணாமலை ஐயனை இந்த 20 பாடல்களிலே மணிவாசக பெருந்தகை மிக அழகாக வர்ணிக்கின்றார். அவ்வகையிலே இன்றைய தினம் பாடல் எவ்வாறு நோக்குகின்றது? இந்த பாவை பாடல்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா, தூங்கிட்டு இருக்க ஒரு தோழிய வெளியில இருந்து ஒரு தோழியானவள் எழுப்பும் வண்ணத்திலே அமைந்திருக்கும். இதுதான் பாவை பாடல்களுடைய தாற்பயம். இந்த பாடல்களை நாம் நோக்கும் பொழுது இந்த பாவை பாடல்களிலே உறங்கிக் கொண்டிருக்கும் தோழியை எந்த மாதிரியாக எழுப்புகின்றாள் என்பது இந்த பாடலுக்கு அழகு சேர்க்கின்றது. அந்த வகையிலே இப்பாடல் இன்றைய தினம் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை யாம் பாட. வெளியே இறைவனை வணங்க சென்று கொண்டிருக்கும் ஒரு தோழியானவள் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு தோழியை பார்த்து, நான் யார பாட போறேன் தெரியுமா? ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதே. வாள் போன்ற கூர்மையான கண்களை உடைய பெண்ணே, நான் யார பாடுன்னு உனக்கு தெரியலையா? அவனுடைய கருணைக்கு ஆதியும் கிடையாது, அவனுடைய அன்புக்கு அந்தமும் கிடையாது. அப்பேற்பட்ட ஜோதியான இறைவனை, திருவண்ணாமலையில் உரை ஆண்டவனை நான் பாடிக்கொண்டிருக்கின்றேன். பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான். கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கியே, உன் காது பழுதாயிடுச்சா? வன் செவியோ நின் செவிதான். மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்துளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன்.
நான் யாருக்காண்டி பாடுறேன் தெரியுமா? உன்னை எழுப்புறதுக்காண்டி பாடுறேன். ஆனா அந்த பாட்டு உன் காதுல விழுந்துச்சான்னு எனக்கு தெரியல. போறவங்க காதல் எல்லாம் விழுந்து வீதிவாய் கேட்டலுமே. யாரெல்லாம் கோவிலுக்கு காத்தாட எழுப்பி போறாளோ அவ காதல் எல்லாம் விழுந்து அவங்க எல்லாம் மெய் மறந்து எல்லாரும் அந்த பாட்டை கேட்டு மெய் மறந்து அரகரா அரோகரா அரகரோகரா அண்ணாமலை அப்பனுக்கு அரோகரான்னு மெய் மறந்து பாடுறாங்க. வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து பாடுகின்றார்கள். ஆனா நீயோ போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய். நான் உனக்கு தான் பாடுறேங்கிறது உனக்கு தெரியும். நான் பாடுறது உன் காதுல வந்து விழுந்தும் யாருக்கோ பாடுற மாதிரி நீ தூங்கிட்டு இருக்கியே, இதுதான் உன்னோட விதியா அப்படிங்கிற மாதிரி இந்த முதல் பாடல் அமைகின்றன. ஒவ்வொரு பாடலிலும் நம் வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு கருத்து இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய பாடலானது எதை கூறுகின்றது? வாழ்க்கையிலே வாய்ப்பு என்பது மிகவும் முக்கியம். அது சிறுசா பெருசாங்கிறது விஷயம் இல்ல. வாய்ப்புங்கிறது ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. அந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் நம்மளுடைய வாழ்க்கையானது அடுத்த கட்டங்களை நோக்கி நகரும். இந்த பாடல்லே ஒரு வாய்ப்பின் மகத்துவத்தை மிக அழகாக மணிவாசக பெருந்தகை கூறுகின்றார். ஒரு தோழிய சுவாமியை நான் வணங்க போறேன் நீ வரியான்னு கேட்கிறா. அவ அந்த வாய்ப்பை நோக்காமல் உறங்கிக் கொண்டிருக்கின்றார். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த ஒரு வாய்ப்பையும் தவறவிடக்கூடாது. ஒவ்வொரு வாய்ப்பிலும் நாம் நம்முடைய முயற்சியினை செய்ய வேண்டும். அந்த முயற்சியை வெற்றியாக தருவது இறைவனுடைய திருவருள் என்னும் பெரும் கருத்தை இப்பாடலிலே மணிவாசக பெருந்தகை மிக அழகாக கூறுகின்றார். நாளைய பாடலிலே மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.